நம்ம பார்க்க போகிறது நெட்வொர்க் செக்யூரிட்டி EC3401. அதில் வந்து யூனிட் 1ல் இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கான ISO OSI மாடல். அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் மல்டிநேஷ்னல் பாடிஸ் டெடிகேட் டு வேர்ல்டு வைடு அக்ரிமெண்ட் ஆர் இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ் அப்படின்றாங்க. அதாவது ISOனா இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன்ஸ், OSIனா ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன்ஸ் அப்படின்றாங்க. இவங்க வந்து டெடிகேட் பண்ணுறாங்க இந்த அக்ரிமெண்ட்டுக்கு, இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டுக்கு. இட் இஸ் கிரியேட்டட் எ மாடல் இஸ் கால் ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன்ஸ். அதுதான் சொல்லியிருப்போம், ஓப்பன் சிஸ்டம் இன்டர் கனெக்ஷன்றது அதுதான் ஃபுல் ஃபார்ம். விச் அலோஸ் 2 டிஃப்ரெண்ட் சிஸ்டம் டு கம்யூனிகேட் அண்ட் லோக்கல் சிஸ்டம் செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ். 2 சிஸ்டம் அலோவ் பண்ணுது, அதில் கம்யூனிகேட் என்ன பண்ணுவாங்க, செட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ் பண்ணுறாங்க. அதே மாதிரி தான் 2 டிஃப்ரெண்ட் சிஸ்டம் அலோஸ் டு செட் த ரெகார்ட்ஸ் அண்டர்லைங் ஆர்கிடெக்சர். OSI மாடல் அண்டர்ஸ்டாண்டிங் அண்ட் டிசைனிங் த நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் அண்ட் ஃப்ளெக்சிபிள் ரோபஸ்ட். OSI மாடல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணவுக்கும் அதே மாதிரி டிசைன் பண்ணுறதுக்கும் நெட்வொர்க் ஆர்கிடெக்சர் தேவைப்படுதுன்றாங்க. எக்ஸாம்பிள் ஃப்ளெக்சிபிள் ரோபஸ்ட். அதுக்கப்புறம் லேயர் ஆர்கிடெக்சர், அதாவது எத்தனை லேயர் இருக்குன்னா 7 லேயர்ஸ். பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர், டிரான்ஸ்போர்ட் லேயர், செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர். இந்த OSI மாடலில் வந்து 7 லேயர்ஸ் இருக்குல்ல, அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணிக்காங்க. ஆனால் எதுக்குமே ரிலேட்டட் லேயராக தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஈச் லேயர் வில் பெர்ஃபார்ம் வெல் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். எல்லா லேயரும் ஒரு ஃபங்க்ஷனை பெர்ஃபார்ம் பண்ணுன்றாங்க. இந்த 7 லேயர்ஸ் ஆர் ஸ்ப்ளிட் இன்டு 3 சப் குரூப்பாக பிரிக்கிறாங்க. லேயர் 1 to 3 பிசிக்கல் டேட்டா நெட்வொர்க். அது என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போர்ட் ஆஃப் நெட்வொர்க் சப்போர்ட் லேயர். அது என்ன பண்ணுன்னா, தே டீல் வித் டேட்டா மூவிங் ஒன் டிவைஸ் டு அனதர். ஒன் டிவைஸ்லேருந்து அனதர் டிவைஸுக்கு மூவ் பண்ணுன்றாங்க. அதே மாதிரி லேயர் 5, 6, 7 செஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், அப்ளிகேஷன் லேயர் வந்து யூசர் சப்போர்ட் லேயருன்றாங்க. தேரை அன்ரிலேட்டட் சாஃப்ட்வேர் சிஸ்டத்தை இது பண்ணுன்றாங்க. அதுக்கப்புறம் லேயர் 4 டிரான்ஸ்போர்ட் லேயர். இது வந்து எண்ட் டு எண்ட் ரிலேபிள் டேட்டா டிரான்ஸ்மிஷன்ஸ் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் ஒரு இன்ட்ராக்ஷன் பிட்வீன் லேயர் ஆஃப் OSI மாடல்னு வரையணும். டிவைஸ் ஏ லிங்க் இன்டர்மீடியட் மோட் லிங்க் டிவைஸ் பி. இதுக்கான நான் கிளியரான பிடிஎஃபை பின் பண்ணுறேன். அதில் வந்து அப்ளிகேஷன்ஸ் 7 to 6 இன்டர்ஃபேஸஸ், 6 to 5 இன்டர்ஃபேஸஸ், 5 to 4 இன்டர்ஃபேஸஸ், பிசிக்கலு டேட்டா லிங்க்கு நெட்வொர்க்கு, பிசிக்கல் கம்யூனிகேஷன்ஸ். அப்புறம் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் லேயர். பிசிக்கல் லேயரோட ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னா, பிசிக்கல் லேயர் coordinates the transmit bit of scheme the physical medium. It deals with the electrical and mechanical ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் மீடியம். இதில் வந்து டிரான்ஸ்மிஷன் மோடு, ஜெனரேஷன் ஆஃப் பிட்ஸு, ரெப்ரசன்டேஷன் ஆஃப் பிட்ஸு, டேட்டா ரேட்டு இருக்குது. அதே தான் ஃப்ரம் டேட்டா லிங்க் லேயர் மேலே கொடுத்தோம்னா கீழே வந்து டூ பிசிக்கல் லேயர் அப்படி ஃப்ரம் டேட்டா லிங்க் லேயர் மேலே கொடுத்தோம்னா 2 பிசிக்கல் லேயர்னு இங்கே கொடுக்கணும். அதே மாதிரி தான் இங்கிட்டும் 2 டேட்டா லிங்க் லேயர் கொடுத்தோம்னா அதே மாதிரி தான். டேட்டா லிங்க் லேயர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் குரூப் ஆஃப் பிட்ஸ். த டேட்டா லிங்க் லேயர்ஸ் ஆட்ஸ் ஹெட்டர் அண்ட் ட்ரைலர் H2 and T2. இது வந்து நோட் டு நோட் டெலிவரின்னு சொல்கிறாங்க. இதில் வந்து ஃப்ளோ கண்ட்ரோல், எரர் கண்ட்ரோல், ஃப்ரேமிங், பிசிக்கல் அட்ரஸிங் இருக்குது. ஃப்ரம் நெட்வொர்க் லேயர் மேலே கொடுத்தோம்னா 2 நெட்வொர்க் லேயர்னு கொடுக்கணும், H2 T2. அதே மாதிரி தான் இங்கே 2 நெட்வொர்க் லேயர் மேலே கொடுத்தோம்னா கீழே வந்து ஃப்ரம் பிசிக்கல் லேயர்னு கொடுக்கணும். நெட்வொர்க் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் ரவுட்டிங் எ பாக்கெட், டெலிவரி எ பாக்கெட் டு பாக்கெட் டெஸ்டினேஷன்ஸ், லாஜிக்கல் அட்ரஸிங், ரவுட்டிங். ஃப்ரம் டிரான்ஸ்போர்ட் லேயர் மேலே கொடுத்தோம்னா 2 டேட்டா லிங்க் லேயர்னு கொடுக்கணும். இங்கே H3 டேட்டா, இங்கே 2 டிரான்ஸ்போர்ட் லேயர் மேலே கொடுத்தோம்னா கீழே ஃப்ரம் டேட்டா லிங்க் லேயர்னு கொடுக்கணும். அதே மாதிரி தான் டிரான்ஸ்போர்ட் லேயர். டிரான்ஸ்போர்ட் லேயர் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் சோர்ஸ் டு சோர், எண்ட் டு எண்ட் டெலிவரி, என்டையர் மெசேஜ், எண்ட் டு எண்ட் டெலிவரி, இண்டிவிஜுவல் பேக்கெட்ஸ். எல்லா டெலிவரியும் கரெக்டாக டெலிவரி பண்ணி தான் பார்க்கணும். மேலே L5 மெசேஜ்னு கொடுத்தோம்னா கீழே L4 மெசேஜ்னு கொடுக்கணும். இங்கே H4 செக்மெண்ட்டு. மேலே ஃப்ரம் வந்து செஷன் லேயர்னு கொடுத்தோம்னா கீழே 2 வந்து நெட்வொர்க் லேயர்னு கொடுக்கணும். செஷன் லேயரில் என்னென்னா, செஷன் லேயர் இஸ் ஜெனரேஷன் ஆஃப் பிட்ஸ் அப்படின்வாங்க. ஏன்னா ஜெனரேஷன் ஆஃப் பிட்ஸ் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் 2 ஹோஸ்ட். செஷன் லேயர் இஸ் எ ஜெனரேஷன் ஆஃப் இன்ட்ராக்ஷன் பிட்வீன் 2 கம்யூனிகேஷன் ஹோஸ்ட். 2 கம்யூனிகேஷன் ஹோஸ்ட்டும் இது பண்ணும் அப்படின்னு சொல்கிறதா இந்த செஷன் லேயர். இந்த செஷன் லேயர்லேயே நிறையா இது இருக்குது. அது என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். L6 மெசேஜ் போச்சுன்னா L5 மெசேஜ் வருன்றாங்க. அதே மாதிரி டிரான்ஸ்போர்ட் லேயருக்கு வந்து எரர் கண்ட்ரோல், ஃப்ளோ கண்ட்ரோல், கனெக்ஷன் கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம்னா, ப்ரெசன்டேஷன் லேயர். த 2 கம்யூனிகேஷன் ஹோஸ்ட் வித் ஈச் அதர், டிரான்ஸ்லேஷன், கம்ப்ரஷன், என்கிரிப்ஷன்ஸ். அதாவது டிரான்ஸ்லேஷன் பண்ணும், கம்ப்ரஸ் பண்ணும், என்கிரிப்ஷனும் பண்ணும். இங்கிட்டு என்கோடர், என்கிரிப்டட், கம்ப்ரஷன் டேட்டான்னு வரைஞ்சிருப்பேன். இந்த சைடு என்னன்னா டீகோடர், டீகரப்டட், அன்கம்ப்ரஸ்டு டேட்டான்னு வரும். இது பூரா நான் ஷார்ட் ஃபார்மேட்டில் இருக்கேன், ஆனால் நான் உங்களுக்கு அந்த பிடிஎஃபை கீழே கொடுத்துட்றேன். அப்ளிகேஷன் லேயர்னால் திஸ் லேயர் இஸ் provides the network application of electronic mail இல்லை remote filesன்னு சொல்கிறாங்க. இமெயில், FTP, WWO. இங்கே மேலே ஆக்சுவலாக L8 வராது, அதனால L6 மெசேஜ் ரெப்ரசன்டேஷன் போகிறோம்.